டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க யூனிட் 1 கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1உடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்ட் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ மதர் போர்ட் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு வந்து மதர் போர்ட்னா பிசியில் என்ன, ஸோ அந்த மதர் போர்டோட என்னென்ன காம்பனன்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த யூனிட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ மதர் போர்டுனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டரில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்ட். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்லுங்கன்னா மதர் போர்டு. ஸோ மதர் போர்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் கனெக்ட் ஆகும். மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸர் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ப்ராசஸர், அதுக்கப்புறம் மெமரி, அதுக்கப்புறம் கேட்ச் மெமரி, சிப் செட், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பயாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குல்ல பயாஸ், பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா காம்பனன்ட்ஸ் ஆஃப் மதர் போர்டு சொல்லுவீங்க. அதுலேயே வந்து பேட்ரி இருக்குது, ஐஓ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, ஆர்டிசி இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த யூனிட்டில் படிக்க போகிறீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் படிச்சிருப்பீங்க, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். ப்ராசஸர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த சிபியூ மதர் போர்டில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ அதுக்கான சாக்கெட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ராசஸர் அல்லது சிபியூ சாக்கெட் என்பது ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் ஆகும். அதாவது மதர் போர்டில் ப்ராசஸரை கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க ப்ராசஸர் சாக்கெட் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ப்ராசஸர் சாக்கெட் அல்லது ஸ்லாட்ஸ் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அல்லது சிபியூ சாக்கெட் என்பது ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராசஸரை மதர் போர்டோட கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க ப்ராசஸர் சாக்கெட் அண்டு ஸ்லாட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. சரிங்களா? அடுத்தது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராசஸரை மதர் போர்டுடன் கனெக்ட் செய்ய பயன்படுகிறது. அதுதான் ஏற்கனவே சொன்னதான் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டோட கனெக்ட் பண்ண பயன்படுகிறது. இது வந்து ப்ராசஸர் சாக்கெட் அண்ட் ஸ்லாட்ஸ். சரியா? அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு மதர் போர்டும் குறைந்தது ஒரு ப்ராசஸர் சாக்கெட்களை கொண்டிருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு மதர் போர்டு இருக்குது அப்படின்னாக்க அந்த மதர் போர்டில் கண்டிப்பாக ப்ராசஸர் சாக்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒன் சாக்கெட் வந்து கண்டிப்பாக இருக்கும், மோர் தென் ஒன்னும் இருக்கும். ஸோ மோர் தென் ஒன் வந்து ப்ராசஸர் சாக்கெட் உள்ள போர்டெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்வர் போர்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இனி வரும் கிளாஸஸில் பார்க்கலாம். சரிங்களா? இதனுடைய லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதனுடைய லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா மதர் போர்டில் கண்டிப்பாக வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதர் போர்டுன்றது வந்து காமன் டேர்ம். ஸோ அது வந்து மேனுஃபேக்சருக்கு பேஸ் பண்ணி, அதாவது தயாரிக்கிறாங்கல்ல மதர் போர்டு தயாரிக்கிற கம்பெனிக்கு பேஸ் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கும். இந்த மதர் போர்டு அந்த சாக்கெட் வந்து இருக்கிற லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் சாக்கெட் மதர் போர்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த மதர் போர்டு நீங்கள் மதர் போர்டையும் ப்ராசஸரையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் வந்து சாக்கெட் சொன்னோம். ஸோ அந்த சாக்கெட்டினுடைய லேஅவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ அந்த லேஅவுட்டை பேஸ் பண்ணி 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தேன் அப்படின்னாக்க பின் கிரிட் அரே, நெக்ஸ்ட் வந்து லேண்ட் கிரிட் அரே. ஸோ பிஜிஏ அண்டு எல்ஜிஏ. ஸோ பின் கிரிட் அரே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ராசஸரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களே, அந்த ப்ராசஸரை ப்ளேஸ் பண்ணும்போது பேஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டரில் வந்து பேஸ் ஆஃப் தி மதர் போர்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க சின்ன பின்னு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு மேலே தான் நீங்கள் ப்ராசஸர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இது பின் கிரிட் அரே அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ லேண்ட் கிரிட் அரே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பின்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன லிட்ஸ் இருக்கும். சரிங்களா? இதனுடைய டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கான டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போது உங்களுக்கு கட்ட போகிறேன். ஜஸ்ட் a செகண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க பின் கிரிட் அரே அண்டு லேண்ட் கிரிட் அரே அப்படின்ட்டு நான் கூகுளில் சர்ச் வச்சுருக்கேன். ஸோ இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க பின் கிரிட் அரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லேஅவுட் எப்படி இருக்குது பாரு, இது ஒரு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பின் கிரிட் அரே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே அனதர் வந்து ப்ராசஸர் எடுத்திருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும் அப்படின்னாக்க வேறு இமேஜ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராசஸர். ஸோ பின் கிரிட் அரேன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ராசஸர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து பார்த்திங்கன்னா LGA, அதாவது லேண்ட் கிரிட் அரே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான லேஅவுட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ப்ளேஸ் பண்ணுற ப்ராசஸர் ப்ளேஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சாக்கெட் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது ஒன் டைப் ஆஃப் ப்ராசஸ் சாக்கெட் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இது ஒன்று. இந்த மதர்போர்டுன்றது இது தான். ஸோ அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா சாக்கெட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த சாக்கெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் சாக்கெட் இருக்குது. பின் கிரிட் அரே அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேண்ட் கிரிட் அரே அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் சொல்லியிருப்பாங்க பின் கிரிட் அரே. ஸோ பின் கிரிட் அரே அண்டு LGAனா லேண்ட் கிரிட் அரே. சரிங்களா? ஸோ இதில் சம் அதர் சாக்கெட்ஸ் வந்து அதுக்கான ஸ்டாண்டர்ட் நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ சாக்கெட் 4 237 PGA அப்படின்ற ஒரு பின் என்ன இருக்கும் அப்படின்னா Pentium 6066 என்ற ஹெர்ட்ஸில் இருக்கிற ப்ராசஸரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாக்கெட்டில் இந்த ப்ராசஸரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சாக்கெட் வந்து பேஸ்ட் ஆன் சிஸ்டம் மேனுஃபேக்சர், அதாவது மதர் போர்டு மேனுஃபேக்சரை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா டிஃபர் ஆகும். ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் வெவ்வேறு மாதிரியான சாக்கெட்ஸ்க்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு, ஒரு 15 இயர்ஸ் ஓல்டாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம சிலபஸில். பட் ஆனால் நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் டைரெக்டாக கூகுளில் பின் கிரிட் அரே அண்டு லேண்ட் கிரிட் அரே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இமேஜோடு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க படிச்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மெமரி சாக்கெட். மெமரி சாக்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் சாக்கெட்டில் ப்ராசஸரை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி டிஃப்ரெண்ட் டீட்டெயில்டாக பார்த்தோம். அதே மாதிரி மெமரி சாக்கெட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க மெமரியை வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்க. மெமரின்றது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதாவது ரேமை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெமரியை வந்து எப்படி அந்த சாக்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ரேமை கனெக்ட் பண்ணுவோம். எதனோட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட. ஸோ இந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணி மெயின் மெமரியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ரேமை வந்து கனெக்ட் பண்ணுறோம். எதனோட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டோட கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்லாட் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க மதர் போர்டோட மெயின் மெமரியை கனெக்ட் செய்ய பயன்படுகிறது. ஸோ இந்த மெயின் மெமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. அதாவது மதர் போர்டு மேனுஃபேக்சரை பேஸ் பண்ணியோ அல்லது மதர் போர்டில் இருக்கிற ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி மெமரியோட சாக்கெட்ஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா டிஃபர் ஆகும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும் ஸ்லாட். நம்ம மெமரியை இன்சர்ட் பண்ணுற அந்த ஸ்லாட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க SIMM, DIMM, RIMM அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சாக்கெட் மெமரியின், அது அந்த சாக்கெட்டுனாவோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயின் மெமரியை தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் அந்த மெயின் மெமரியை ப்ளேஸ் பண்ணுற அந்த சாக்கெட்டினுடைய லேஅவுட், அதாவது அதனுடைய மெமரி மாடுல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 3 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து SIMM, அடுத்தது DIMM, RIMM. ஸோ இந்த சாக்கெட்டில் SIMMனா என்னென்னா சிங்கிள் இன்லைன் மெமரி மாடுல் சாக்கெட்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் SIMM சப்போர்ட் பண்ணுற ரேம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த ஸ்லாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் DIMMனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூயல் இன்லைன் மெமரி மாடுல் சாக்கெட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா SD ரேம், DDR ரேம், ஸோ இந்த மாதிரியான ரேம் டைப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். RIMMனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேம்பஸ் இன்லைன் மெமரி மாடுல். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ரேம் எந்த மாதிரியான டைப் ஆஃப் ரேம் வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RIMMS சப்போர்ட் பண்ணுற அந்த சாக்கெட்டை சப்போர்ட் பண்ணுற ரேம்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த மதர் போர்டில் ரேமை கனெக்ட் பண்ணுற இடம் தான் வந்து மெமரி ஸ்லாட். ஸோ அந்த மெமரி ஸ்லாட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதர் போர்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த மதர் போர்டு மேனுஃபேக்சர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க அதனுடைய சாக்கெட்டினுடைய அதாவது ரேம் சாக்கெட்டினுடைய ஸ்டாண்டர்ட் நேமோட தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை சப்போர்ட் பண்ணுற ரேமை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மதர் போர்டோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் 3 டைப்ஸ் ஆஃப் மெமரி சாக்கெட்ஸ் இருக்குது. SIMM, DIMM, RIMM. ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிப்செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு குரூப் ஆஃப் மைக்ரோ சர்க்யூட்ஸை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க சிப்செட் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஸோ மதர் போர்ட் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிஸ்டத்தோட என்னென்ன காம்போனன்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றதும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, SMBS கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இன்புட் அவுட்புட் டிவைசஸ் லைக் கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், ஸோ இந்த மாதிரியான பாயிண்டிங் டிவைஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கே கனெக்ட் ஆகிருக்கும், எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மதர் போர்டோட தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஒரே சிங்கிள் போர்ட் கனெக்டட் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ். ஸோ கனெக்டட் வித் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மதர் போர்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரே ஒரு சர்க்யூட் தான். அந்த சர்க்யூட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரே ஒரு காம்போனன்ட் மாதிரி தான் தெரியும் மதர் போர்ட். பட் ஆனால் இன்சைடு தி மதர் போர்டு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்க்யூட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி மதர் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். என்னென்ன CPU, மெயின் மெமரி, ஐஓ டிவைசஸ்னால் இன்புட்டில் வந்து கீபோர்ட், மவுஸு, ஸோ பிரிண்டர், ஸ்கேனர், ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்ஸு ப்ளஸ் ஹார்ட் ட்ரைவ்ஸ். ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற இடம் வந்து மதர் போர்டு. அந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சிப் செட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் மோர் தென் ஒன் காம்போனன்ட் கனெக்டட் இன் ஒன் சர்க்யூட், ஒன் ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஸோ அதுதான் வந்து மதர் போர்டு. ஸோ அந்த மதர் போர்டுக்குள்ளே மல்டிபிள் சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா சிப் செட் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. சரியா? இந்த சிப் செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராசஸர் என்ன வேகத்தில் கனெக்ட் ஆகுது, இல்லை ப்ராசஸர் எந்த வேகத்தில் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ரேம்னுடைய ஸ்பீடு, ஸோ டைப் ஆஃப் ரேம், ஹார்ட் டிஸ்க்னா என்ன, ஹார்ட் டிஸ்க் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி யூஎஸ்பியில் என்னென்ன நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, கீபோர்ட், மவுஸ், பென் ட்ரைவ்ஸ், ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சிப்செட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். PCI ஸ்லாட்டில் நம்பர் ஆஃப் PCI ஸ்லாட்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இதை பற்றினான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த சிப்செட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் போதும். கேட்ச் மெமரினா என்னன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.